இது வரைக்கும் இந்த வீட்டையும் சரி, நம்ம கடையையும் சரி, என் பொறுப்புல பத்திரமா பாத்துக்கிட்டேன். என் கடமைய நான் சரியாவும் பண்ணிருக்கேன்னு நான் நம்புறேன். ஆனா இன்னில இருந்து அந்த முக்கியமான பொறுப்ப நான் நம்ம வீட்ல இருக்கிற இன்னொருத்தருக்கு கொடுக்க போறேன். என்ன அத்தை ட்விஸ்ட் வைக்கிறாங்க? இந்த வீட்ல அத்தைக்கு அப்புறம் அனுபவமும் உழைப்பும் அதிகமா இருக்கிறது நம்ம கிட்ட தான். அப்போ கண்டிப்பா அத்தை பொறுப்பை நம்ம கிட்ட தான் கொடுப்பாங்க. என்ன அண்ணாமலை, திடீர்னு இப்படி ஒரு முடிவு? எனக்கு என்னமோ அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்லக்கா, இது நான் அவசரத்துல எடுத்த முடிவில்ல. நல்லா நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு. நிச்சயம் அது தப்பாகாது. ஆனா இப்ப பொறுப்பை மாத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்குக்கா. இது நாள் வர நம்ம பசங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. இப்ப அவங்களும் வளர்ந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்குன்னு பொண்டாட்டிங்களும் வந்துட்டாங்க. இனிமே குடும்பம்னா என்ன, நிர்வாகம்னா என்னன்னு அவங்களுக்கும் தெரியணும். நமக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை வழி நடத்த அவங்கள தயார் பண்ணணும். அதுக்காக தான் இந்த திடீர் முடிவு. இந்த பொறுப்புக்காக நான் செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு சாதாரணமானவங்க இல்ல. நம்ம குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லா போட்டியிலயும் வெண்ணிலா தான் ஜெயிச்சிருக்கா. குலதெய்வ சிலைய கூட அவ தான் சுமந்துட்டு வந்திருக்கா. உங்களுக்கு அடுத்து குடும்ப பொறுப்பை பாத்துக்க அவ தான் சரியான ஆளு. வெண்ணிலாவுக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவகிட்ட கொடுத்தா சரியா இருக்காது. நான் முடிவு பண்ண மாதிரி வான்மதியே பாத்துக்கட்டும். சித்தி, வான்மதிக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. ஏதாவது தப்பாயிட போகுது சித்தி. அதெல்லாம் ஒன்னும் தப்பாகாது. நான் தான் கூட இருக்கேன்ல. நான் என்ன டோட்டலாவா கொடுக்கறேன்? முதல்ல ஒரு நாள் அவ எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிட்டோம். அவளும் கத்துக்கணும்ல. வான்மதி, நீ என்கிட்ட பேசின மாதிரி அண்ணாமலை கிட்ட போய் பேசினியா? ஐயோ, ராமசா இல்லத்த. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக அண்ணாமலை திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? உண்மையை சொல்லு. இல்லத்த. அக்கா, அவளை திட்டாதீங்க. இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க முழுக்க நானே சொந்தமா எடுத்த முடிவு. வழக்கம் போல தயவு செஞ்சு இதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். சித்தி, என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இந்த குடும்பத்துக்காக நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்படுவோம். அவ கண்டிப்பா என் நம்பிக்கைய காப்பாத்துவா. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு சித்தி. இத்தனை நாள் நீங்க பாத்துக்கிட்டு இருந்த பொறுப்பை இப்ப திடீர்னு வான்மதி கிட்ட கொடுக்குறீங்க. அவங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. கௌதம், இந்த பொறுப்பை தாங்குவேனா மாட்டேனான்னு யோசிக்க வேண்டியது வான்மதி. அவளே சந்தோஷமா ஏத்துக்கும் போது நீ ஏன் பயப்படுற? இவ்ளோ நம்பிக்கையா பொறுப்பை ஏத்துக்கிறவ நிச்சயமா நல்லா பாத்துப்பா. நீங்க தைரியமா இருங்க. இல்ல சித்தி, வான்மதி இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளோ எம்ப்ளாயிஸும் உங்களை நம்பிதான் இருக்காங்க. அங்க ஏதாவது சின்ன பிரச்சனை ஆனா கூட அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. அதான். அதெல்லாம் அவ பாத்துப்பா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இல்ல அத்த, அவ்வளோ பெரிய பொறுப்பை பாத்துக்கணும்னா ரொம்பவே பொறுமை வேணும். ஆமா, ஆனா அக்காக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. இதனால எம்ப்ளாயிஸ் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதான் கொஞ்சம் யோசிக்கலாமே. நான் நல்லா யோசிச்சுதாமா இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. ஒரே நாள் தானே, பார்க்கலாம். ஒருவேளை வான்மதி எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. இல்லம்மா,
எங்களுக்கும் என்னமோ நீங்க ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. லைஃப்ல சில நேரங்கள்ல ரிஸ்க் எடுத்துதாமா ஆகணும். அப்பதான் நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும். நீங்க எல்லாரும் வான்மதிய குறைச்சு மதிப்பிடுறீங்க. நீங்க வேணா பாருங்க, அவ நிச்சயம் சாதிச்சு காட்டுவா. அத்தை, வான்மதி குடும்பத்துல இருந்து காலேஜ்க்கு போற பொண்ணு பாக்கெட் மணி இல்லாம போலாமா? இந்தா 5000 என்ஜாய். தேங்க்ஸ் அண்ணி. அரவிந்த் இல்ல. சொல்லுங்க அண்ணி. என்ன அண்ணி? உனக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? அது இப்படி கொடு. காலேஜ் போற பொண்ணுக்கு கையில பணம் வந்துட்டா கவனம் படிப்புல இருக்காது. அதே மாதிரி காலேஜ் போற பொண்ணு கையில காசு இல்லாமலும் போக கூடாது. இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. ரொம்ப தாராளம் தான் அண்ணி. என்ன அருவிக்கு 5000 கொடுத்ததெல்லாம் ஷாக்கா இருக்கா? அருவிக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லார் அக்கவுண்ட்டுக்கும் 50,000 சென்ட் பண்ண போறேன். உங்க இஷ்டப்படி தாராளமா செலவு பண்ணலாம். என்னது 50,000? வான்மதி, எதுக்குக்கா எல்லாருக்கும் 50,000? என்னடி கேள்வி இது? எல்லாருக்கும் தேவை இருக்கும்ல, ஆசைப்பட்டதை வாங்கிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அக்கா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பணத்துல இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்துல இருக்கு. எங்களுக்கு அந்த பாசம் மட்டும் கிடைச்சா போதும்க்கா. இந்த பணம் எல்லாம் வேண்டாம். இவ ஒருத்தி பாசம் பந்தோன்னு பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிக்கிட்டு லைஃப கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணணும்டி. உனக்கு வேணானா விடு, மத்தவங்களாவது ஹாப்பியா இருக்கட்டும். வான்மதி, எங்க யாருக்கும் பணம் தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ தேவையும் இல்லை. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு. அக்கா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஆளுமை இல்ல, அத பாதுகாக்கவும் தெரியணும். அது எப்படின்னு அண்ணாமலை அத்தை கிட்ட கேட்டு நீ கத்துக்கோ.